Hi, all welcome back to our session. So, PO IBPS PO prelims la, even if you are a beginner, you can score maximum marks அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் அ கிளியரிங் கார்டு, கீ கார்டு மாதிரி தான். நமக்கு மெயின்ஸ்க்கு உள்ளே போகிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் டோர் தான் இந்த ப்ரிலிம்ஸ். ஒன்ஸ் இட்ஸ் ஓப்பன்ட் அப்படின்னா நமக்கான கான்ஃபிடென்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக கெயின் பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு இந்த ப்ரிலிம்ஸ் மார்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நாலேஜ் தேவை. ஐ மீன் அந்த சப்ஜெக்டோட நாலேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தேவை. கரெக்டான கொஸ்டினை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்ன. அதை தாண்டி என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா எல்லாத்தையுமே அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இந்த ப்ரிலிம்ஸில் கிடையவே கிடையாது. இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் மேக்ஸிமம் மார்க் அப்படின்னா யூ ஷுட் ஒமிட் சம் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அப்போனா மட்டும்தான் உங்களால் என்ன செய்ய முடியும், ரைட் கொஸ்டின்ஸை சூஸ் பண்ண முடியும். இஃப் யூ ஹாவ் அ நாலேஜ் ஆஃப் சூஸிங் தி ரைட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா யூ கேன் ஸ்கோர் மேக்ஸிமம் ஃபார் டேம் ஷுர். புரிஞ்சுச்சா? இதில் வந்து எந்த மாதிரியெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம் ஃபார் அ பேங்க் எக்ஸாமில் வந்து பர்டிகுலர்லி இந்த பிஓ எக்ஸாமில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈவன் இஃப் யூ ஆர் அ பிகினர் அப்படின்னா இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம், நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்க் என்னது, it's not mandatory to attend each and every questions in our prelims examination. If we want to score maximum apna, we should know how to attend the questions, how to choose the right questions. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எந்த எக்ஸாம் நம்ம எழுத போனாலுமே அது இந்த எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த கொஸ்டின் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபார் IBPS PO ப்ரிலிம்ஸ் இங்கிலீஷ் வந்து எனக்கு 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஃபார் 20 minutes ஆஃப் டியூரேஷன். குவான்ஸ் பார்த்தோன்னா 35 கொஸ்டின்ஸ் ஃபார் 20 minutes டைமில். ரீசனிங் பார்த்தோன்னா 35 கொஸ்டின்ஸ் அகெயின் ஃபார் 20 minutes. அப்போ எல்லாமே எனக்கு 20 minutes தான். கொஸ்டின் வந்து 30, 35 அண்ட் 35 அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ டோட்டல் கொஸ்டின்ஸ் எனக்கு 100 questions for 60 minutes, that is 1 hour. இதில் எனக்கு செக்ஷனல் டைமிங்கும் இருக்குது. ஸோ செக்ஷனல் டைமிங் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ஒரு செக்ஷனுக்கு இதுதான் டைம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபிக்ஸ்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ என்னோடய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா எப்படி நான் அக்யூரஸியை மேக்ஸிமைஸ் பண்ணுறது, ஷார்ட்டஸ்ட் டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸை எப்படி நான் கரெக்டாக போய் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு 20 minutes ஃபார் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா சிம்பிளிஃபிகேஷன்லேயே 12 நிமிஷம் 13 நிமிஷத்தை நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் எப்படி நம்ம மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுறது, அந்த கொஸ்டினில் எப்படி நம்ம கரெக்டாக அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல டைம் கன்சம்ஷன், நம்மளோட அக்யூரஸியை தாண்டி ஸ்பீட் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? எப்படி நம்ம வந்து கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. நமக்கு இங்கிலீஷில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 20 minutes கொடுக்குறாங்களா. அப்போது அந்த 20 minutesல நம்மளோட மெயின் டார்கெட், இஃப் யூ ஆர் அ பிகினர் அப்படிங்கிறப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம்ன்ற கணக்கில் அட்லீஸ்ட் யூ ட்ரை டு அட்டன் 20 questions. ஓகேவா? வித்தின் 20 minutes 20 questions நீங்கள் அட்டன் பண்ணணும். அந்த 20 to 23 questions, 20 questions மேக்ஸிமம் தான் இஃப் ஆர் அ பிகினர் அப்படிங்கிறப்போ. அந்த 20 questionல யூ ஷுட் அட்லீஸ்ட் மெயின்டைன் 90% ஆஃப் தி அக்யூரசி. புரிஞ்சுச்சா? அப்போது எந்த ஆர்டரில் நான் கொஸ்டினை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸோ எந்த ஆர்டரில் நீங்கள் சூஸ் பண்ணலான்னா இந்த எரர் ஸ்பாட்டிங், ஃபில்லர்ஸ், கிளாஸ் டெஸ்ட் இதெல்லாமே எனக்கு எப்படி இருக்கும், ஒரே ஒரு லைனில் தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஒன்லைன் கொஸ்டின்ஸை ஈஸியாக சூஸ் பண்ணுறப்போ என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணுறதுக்கான டைம் கன்சம்ஷன் எனக்கு கம்மியாக இருக்கும். ஒரு லைன் தானே, ஸோ என்ன பண்ணிடலாம், டைம் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இஃப் யுவர் கொஸ்டின்ஸ் இட் ஹாவ் அ ஃபில்லர்ஸ், கிளாஸ் டெஸ்ட், எரர் ஸ்பாட்டிங் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னா யூ ஷுட் அட்டெண்ட் தட் கொஸ்டின்ஸ் அட் ஃபர்ஸ்ட். அடுத்து பார்த்தோன்னா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், மேட்ச் தி காலம். மேட்ச் தி காலம் இஸ் மோஸ்ட்லி கனெக்டர்ஸ் தான். அப்போது இதெல்லாமே இருக்கிறப்போ நமக்கு ஜஸ்ட் டைம் கன்சூமிங், பட் இட்ஸ் அ மாடரேட் லெவல் ஒன்லி. ஸோ வி கேன் கீப் இட் அஸ் அ செகண்ட் சான்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் we should concentrate more on error spotting, fillers, clause test, and second our concentration should be on sentence rearrangement, match the column kind of questions. லாஸ்ட்டாக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்சி அண்ட் பேராஜம்பில் வந்து நம்ம தொடரும். ஸோ பேராஜம்பிள் நமக்கு வந்து மார்க் லூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா, அதை நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆர்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக மட்டும்தான் பண்ணணும்.
டைமை வந்து திருப்பி திருப்பி அதை வாசித்து பார்த்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஒன்ஸ் நம்ம ரீட் பண்ணுறப்ப அது புரியலையா, எப்பயுமே இந்த இங்கிலீஷில் அது நமக்கு புரிய போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு வார்த்தை நமக்கு புரியலை அப்படின்னா, கேம்பிளிங் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. கேம்லிங்னா சூதாடுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பேசேஜ் நமக்கு புரியும். திருப்பி திருப்பி வாசித்து பார்க்கறதில்ல. 1 or 2 times தான் நான் வாசிக்கணும். செகண்ட் டைமில் எனக்கு புரியல அப்படின்னா தேர்ட் டைமில் ஃபார் ஷூர் எனக்கு புரிய போகிறது கிடையாது. அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுறது தான் என்னது புத்திசாலித்தனம். சரிங்களா? கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 30 questions கேட்குறாங்கன்னா, யுவர் டார்கெட் ஷுட் பி 20 ஒன்லி. அந்த 10 questions ரேஞ்ச் தான் அட்டன் பண்ணுறது கஷ்டம். 20 questions அட்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அது மாதிரி இன்ஃபரன்ஸ் பேஸ்டு இல்லை அப்படின்னா லார்ஜ் டைம் மோர் அமௌண்ட் ஆஃப் டைமை வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து யூ கேன் ஈஸிலி ஸ்கிப். ஓகேவா? என்ன பண்ணக்கூடாது, ஆர்சிக்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு கொஸ்டினுக்குமே 1 minute மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா டைமை ஸ்பெண்ட் பண்ணிடவே கூடாது. ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஈஸியான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லாமல் போயிடும். அண்ட் when it comes to quants, again same 20 minutes தான் நமக்கு. அப்போ நம்மளுடைய டார்கெட் வந்து அட்லீஸ்ட் 25 questions-ஆவது நம்ம வச்சுருக்கணும். எதனால அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். அதில் 12 questions கேட்குறாங்கன்னா 2 questions எனக்கு டஃப்பாக இருக்கா, 2 questions விட்டுறணும். 10 questions-ஐ 5 minutes-குள்ளே என்ன செஞ்சிடணும் அப்படின்னா சால்வ் பண்ணி முடிச்சிடணும். அப்போது சிம்பிளிஃபிகேஷனை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு நம்பர் சீரிஸ், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குது. இதையும் என்ன செய்யணும், கண்டிப்பாக அட்டன் பண்ணிடணும் நெக்ஸ்ட் 5 minutes-ல. அப்போ எனக்கு இன்னும் 10 minutes மிச்சம் டைம் இருக்கும். அந்த 10 minutes-குள்ளே என்ன பண்ணிடலாம், நம்ம ஆல்ரெடி 10 questions அட்டன் பண்ணியாச்சு. 5 questions நம்பர் சீரிஸ் அண்ட் 5 questions ஃப்ரம் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் முடிச்சாச்சு. இது ரெண்டும் சேமாக கூட நமக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய 10 நிமிஷத்தில் டிஐ ஃபார் ஷுர் நான் அட்டன் பண்ணிடணும். எதனால் அப்படின்னா பியூர்லி இது கேல்குலேஷன் பேஸ்டாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எதையும் கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. டேட்டாஸ் எல்லாமே கையில் கொடுத்துருவாங்க. ஸோ பியூர்லி கால்குலேஷன் பேஸ்டு கொஸ்டின் டு செக் அப் யுவர் ஸ்பீடு மட்டும்தான். ஸோ இஃப் யூ ஆர் வெல் வர்ஸ்ட் இன் யுவர் ஸ்பீட் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் 5 marks இன் டிஐ 2. புரிஞ்சிச்சா? அடுத்து பார்த்தோன்னா டிஐ ஃபுல்லாகவே நமக்கு எதில் இருந்து கேட்க போகிறாங்கன்னா பார் சார்ட், லைன் சார்ட், டேபிள், இந்த மாதிரி தான் இருக்கும். இஃப் யுவர் கொஸ்டின்ஸ் இட் ஹேவ் கேஸ்லெட் அப்படின்னா ப்ளீஸ் யூ கேன் ஸ்கிப் இட் அவுட். ஓகேவா? நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுல தப்பே கிடையாது இஃப் யூ ஆர் பிகினர் அப்படிங்கிற பட்சத்தில். பிகாஸ் இட்ஸ் அ டைம் கன்சியூமிங். அது லென்த்தியாக மட்டும்தான் நமக்கு இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஈஸி கேஸ்லெட் இருந்துச்சுன்னா எஸ் யூ கேன் கிவ் அ ட்ரை ஆன் இட். அடுத்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ் விச் மீன்ஸ் ஆப்டிடியூட். ஆப்டிடியூட் அப்படிங்கிறப்போ இந்த ஏஜஸ்ஸு, அதுக்கப்புறமா டைம் அண்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ட்ரெயின் பேஸ்டு சம்ஸ். ட்ரெயினும் எனக்கு டைம் அண்ட் ஒர்க்கும் சேமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா பர்சன்டேஜ் பேஸ்டு சம்ஸ், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் ஒன்லைனராக ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரியான கான்செப்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். எஸ், ரேஷியோ பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக என்ன பண்ணலாம், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கொஸ்டினுமே 1 minute-க்கு மேலே போச்சு அப்படின்னா யூ ஷுட் ஸ்கிப். அந்த ஸ்கிப் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. சரிங்களா? அடுத்து ரீசனிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அகெயின் ஃபார் 20 minutes நம்மளுடைய டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்னா ரீசனிங்க்கு எப்பயுமே 30+ மட்டும்தான் இருக்கணும். இங்கே 23 to 27 இஃப் யூ ஆர் அ பிகினர் கிடையாது, இஃப் யூ ஆர் அ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். பட் 30+ அப்படிங்கிறது தான் ரீசனிங்க்கு எப்பயுமே ஒரு நல்ல ஸ்கோர். 30+ ப்ரிலிம்ஸில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். 35 எடுக்கிறவங்களே இருக்கிறாங்க. சரிங்களா? அக்யூரசி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ரீசனிங்கில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எந்த கொஸ்டினை நீங்கள் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா அந்த வேர்டு ஃபார்மேஷன் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது இட்ஸ் மோஸ்ட் பெட்டர். ஓகேவா? ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேர்டு ஃபார்ம் பண்ணி கேட்குற கொஸ்டின் வெக்கா பேஸ்டாக இருக்கும். அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. பட் இதில் இன்னொரு ட்ரிக் என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், ரீசனிங் அட்டன் பண்ணுறப்போ மட்டும் பஸ்ஸில் எந்த காரணத்தை கொண்டும் ஃபஸ்ட் எடுத்துடவே கூடாது. எடுத்த உடனே நம்ம இன்இக்வாலிட்டி, சிலோகிசம், ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும்தான் என்ன செய்யணும், நம்ம சூஸ் பண்ணணும். லாஸ்ட்டை மட்டும்தான் பசில்ஸ் எடுக்கணும். பட் எப்பயுமே ஆல்வேஸ் கீப் திஸ் இன் யுவர் மைண்ட். யுவர் ரீசனிங் ஸ்கோர் டார்கெட் ஷுட் பி 30+. புரிஞ்சிச்சா?
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையுமே நீங்கள் யூ ஷுட் ஸ்கேன் ஃபார் அட்லீஸ்ட் 2 minutes ஆர் 1 minute. ஓகேவா? 1 நிமிஷம் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துடணும். பார்த்துட்டு எதெல்லாம் ஈஸியாக இருக்குது, எந்த கான்செப்ட்லலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், குவிக்காக சால்வ் பண்ணிக்கலாம், பேப்பர் இல்லாமல் எதை சால்வ் பண்ணலாம், பென்னை யூஸ் பண்ணாமல் எதை சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் ஃபெமிலியராக இருக்கோ அதை நீங்கள் என்ன செய்யணும், ஸ்க்ரோல் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து பார்த்தோன்னா, ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் தான் அப்படிங்கிற அந்த மென்டல் டைம் ஃப்ரேமை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. பசலாக 2.5 minutes தான், 3 minutes தான் அந்த பசலுக்கு நான் டைம் ஒதுக்கியிருக்கேன்னா அந்த 3 minutes தாண்டி தயவு செஞ்சு அதில் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா டைம் என்ன ஆகிடும், கன்சியூம் ஆகிடும். மித்த இருக்கக்கூடிய ஈஸியான கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணக்கூட முடியாது. 5 கொஸ்டினுக்கு ஆசைப்பட்டு பின்னாடி இருக்கக்கூடிய 20 கொஸ்டினை விட்டுறக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். புரிஞ்சுச்சா? ஸோ எப்பயுமே அக்யூரசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெகட்டிவ் மார்க்கிங் வந்து நமக்கு 0.25 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே கொடுக்குறாங்க. ராங், இஃப் யுவர் ஆன்சர் இஸ் ராங் அப்படின்னா அதை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அப்போ 1.25 மார்க்ஸ் நமக்கு லூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகேவா? எல்லா கொஸ்டினையுமே அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் 70% ஆஃப் த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாலே இஸ் மோர் தென் எனஃப், தட் பேப்பர் இஸ் டன். ஓகேவா? இஃப் யூ ஹாவ் அ அக்யூரசி அப்படின்னா தட்ஸ் மோர் தென் எனஃப். 70-75 கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே 60+ 65+க்கு ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அது வந்து இட்ஸ் மோர் தென் தி கட் ஆஃப், ரெக்வயர்டு கட் ஆஃப். அப்படிங்கிறப்போ யுவர் டார்கெட் இஸ் டு அட்டன் ஜஸ்ட் 70 கொஸ்டின்ஸ் வித் 100% அக்யூரசி இல்லைனா 95% அக்யூரசி. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இதை விட மார்க் அதிகமாகவே உங்களுக்கு வந்துடும் த்ரூ நார்மலைசேஷன். புரிஞ்சிச்சா? ஸோ கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணணும், நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் PO prelims examination. Even if you are a beginner, yes, you can rock it. Okay, thank you and hope the session is useful. Thank you for watching.